தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிவாயு சிலிண்டர்களை பெறவும் இலங்கை மக்கள் வரிசையில். சர்வதேச சந்தையில் உயரும் விலைகள். வளைகுடா நாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள். இஸ்ரேலில் நடந்த தாக்குதலில் இலங்கை பெண் காயம். ஹோமோஸ் நீரிணையை மூடிய ஈரான். மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க பிரஜைகளுக்கு அவசர எச்சரிக்கை. ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் வெடிப்பு சம்பவம். அணு ஆயுதங்களை கொண்ட ஈரானினால் அச்சுறுத்தல். ட்ரம்ப் தெரிவிப்பு. கமேனியின் மனைவியும் உயிரிழப்பு. இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதலில் பிரித்தானியா இணையவில்லை. ஈரானுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாக சீனா அறிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் தொடர்ந்தும் சமையல் எரிவாயுக்கான தட்டுப்பாடு நீடித்து வரும் நிலையில் நேற்றைய தினம் ஒரு தொகை லாவ் எரிவாயு சிலிண்டர்கள் சாவகச்சேரியில் உள்ள யாழ் மாவட்ட முகவர் நிலையத்தில் நேரடியாக விநியோகிக்கப்பட்டிருந்த நிலையில் மக்கள் வரிசையில் முண்டியடித்துக் கொண்டு பெற்றுக் கொண்டுள்ளனர். இந்த நிலையில் ஈரான் எடுத்துள்ள அதிரடி முடிவுகளினால் இயற்கை எரிவாயுவின் விலை சர்வதேச சந்தையில் செங்குத்தாக உயரத் தொடங்கியுள்ளது. உலக இயற்கை எரிவாயு விநியோகத்தில் 1/5 பங்கை கொண்டுள்ள கத்தார் தனது ஏற்றுமதிக்கு இந்த ஹோமஸ் நீரிணையை பெரிதும் நம்பியுள்ளது. கத்தாரின் முக்கிய வாடிக்கையாளர்கள் ஆசியாவில் இருந்த போதிலும் இந்த விநியோக தடையினால் உலகெங்கிலும் உள்ள நாடுகள் எரிவாயுவை பெற்றுக்கொள்ள போட்டியிடும் நிலை உருவாகியுள்ளது. இது சந்தையில் தேவையற்ற தட்டுப்பாட்டை உருவாக்கி விலையை பன்மடங்கு உயர்த்தியுள்ளது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இஸ்ரேலில் உள்ள சில முக்கிய எரிவாயு உற்பத்தி நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. இது ஏற்கனவே நிலவும் விநியோக சங்கிலி நெருக்கடியை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. ஐரோப்பியாவில் தற்பொழுது குளிர்காலம் முடிவுக்கு வருவதால் தற்காலிகமாக எரிவாயு தேவை குறைந்திருந்தாலும் அங்குள்ள சேமிப்பு இருப்பு மிகவும் குறைவாகவே உள்ளது. எதிர்வரும் கோடை காலத்தில் குளிரூட்டல் தேவைகளுக்காகவும் அடுத்த குளிர்காலத்திற்கான இருப்பை நிரப்பவும் ஐரோப்பா அதிக எரிவாயுவை கொள்வனவு செய்ய வேண்டிய தேவையுள்ளது. தற்போதைய அதிரடி விலை உயர்வு ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதாரத்திற்கு பெரும் சவாலாக அமையும் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த எரிவாயு விலை உயர்வு, மின்சார கட்டண அதிகரிப்பு, தொழிற்சாலைகளின் உற்பத்தி செலவு உயர்வு என பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நிலைமை சீரடைய சர்வதேச நாடுகளின் தலையீடு அவசியம் என பொருளாதார நிபுணர்கள் கருத்து வெளியிட்டு வருகின்றனர். கடந்த 2026-2028 சனிக்கிழமை ஈரானினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் பதில் தாக்குதல் காரணமாக வளைகுடா பிராந்தியத்தில் பதற்றமான பாதுகாப்பற்ற நிலைகள் உருவாக்கிக் கொண்டு வருகின்றது. இதனை கருத்தில் கொண்டு இலங்கை வெளிவிவகார, வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் நான் ஒரு இலங்கை பிரஜை மற்றும் இலங்கையில் உள்ள உள்ளூராட்சி மன்றம் ஒன்றிணைந்து உறுப்பினர் என்ற வகையிலும் கீழ்வரும் எனது வேண்டுகோளை இன்று மாலை அமைச்சர் விஜித ஹீரத் மற்றும் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா இருவருக்கும் அனுப்பியுள்ளேன் என பசீர் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் வழியாக தொழிலாளர்களின் பாதுகாப்பு நிலையை அவசரமாக மதிப்பீடு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்தோடு அவசர சூழ்நிலைகளில் தொடர்பு கொள்ளக்கூடிய 24 மணி நேர உதவி மையங்களையும் செயல்படுத்த வேண்டும். அதிக ஆபத்து காணப்படும் பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகளையும் பாதுகாப்பான இடங்களுக்கு தொழிலாளர்களை மாற்றும் திட்டங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். தேவையான சூழ்நிலையில் உடனடி மேல் பிரவேச திட்டங்களை முன்கூட்டியே செயல்படுத்த வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். வடக்கு இஸ்ரேல் மீது நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் அங்கு பணிபுரியும் இலங்கையை சேர்ந்த வீட்டு பணிப்பெண் ஒருவர் சிறிய அளவில் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். இவ்வாறு காயமடைந்தவர் கடவத்தையை சேர்ந்த 43 வயதுடைய பெண் ஒருவர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் அவரது காயங்கள் பாரதூரமானவையாக அல்ல என அவர் தெரிவித்துள்ளார். அவர் தங்கியிருந்த வீட்டிற்கு தாக்குதலில் சேதம் ஏற்பட்டுள்ளதால் தற்போது அவர் பாதுகாப்பான வேறொரு இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான இஸ்ரேல் தூதுவர் நிமல் பண்டார குறிப்பிட்டுள்ளார். கோமுஸ் நீரிணையை மூடப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளதுடன் அதன் ஊடாக பயணிக்க முயற்சிக்கும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. ஈரானின் அதி உயர் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து ஈரான் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. ஈரான் ஆயுதப்படைகள் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய இலக்குகள் மீது தொடர்ச்சியாக பழிவாங்கும் தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
மத்திய கிழக்கின் 14 நாடுகளில் உள்ள அமெரிக்க பிரஜைகளை உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அறிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல்களை முன்னெடுத்துள்ள நிலையில் நிலவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கமைய பஹ்ரைன், எகிப்து, ஈரான், ஈராக், இஸ்ரேல், ஜோர்தான், குவைத், லெபனான், ஓமான், கட்டார், சவுதி அரேபியா, சிரியா, ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க பிரஜைகள் இவ்வாறு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை ஈரானுக்கு எதிரான இன்னும் பாரிய அளவிலான தாக்குதல்கள் நடத்தப்படவில்லை என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தெஹ்ரானின் அணு ஆயுத ஏவுகணை திட்டத்தை முறியடிப்பதற்காக ஈரான் மீது தாக்குதல் நடத்த உத்தரவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் மோதல்கள் தொடர்பாக வெள்ளை மாளிகையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த மோதல்கள் 4 அல்லது 5 வாரங்கள் வரை நீடிக்கும் என முன்னர் மதிப்பிடப்பட்ட போதிலும் அதற்கு அதிக காலம் எடுக்கும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். சவுதி அரேபியாவின் தலைநகரான ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி சேவை தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விவரங்களை இதுவரை உறுதிப்படுத்த முடியவில்லை என அந்த செய்தி சேவை மேலும் தெரிவித்துள்ளது. வெடிப்பு சத்தம் கேட்ட ரியாத்தின் ராஜதந்திர வலயத்திற்கு மேலாக கரும்புகை எழுவதை இருவர் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் ராய்ட்டர்ஸ் செய்தி சேவையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானிய ஆட்சியினால் ஏற்படும் அச்சுறுத்தல்களை ஒழிப்பதற்காக ஈரான் நாட்டில் அமெரிக்கா தொடர்ந்து பாரிய அளவிலான போர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமெரிக்க அதிபர் கூறியுள்ளார். ஈரான் அமெரிக்காவின் எச்சரிக்கைகளை புறக்கணித்ததோடு அணு ஆயுதங்களை தயாரிப்பதை கைவிட மறுத்துவிட்டது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானின் ஏவுகணை திட்டமானது அவர்களின் அணு ஆயுத மேம்பாட்டிற்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படுவதற்காகவே உருவாக்கப்பட்டதாக அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார். இதனை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா விரும்பிய போது அதனை நாடுகளும் எங்களுக்கு பின்னால் நின்றன என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். அணு ஆயுதம் மற்றும் நீண்ட தூர ஏவுகணைகளை கொண்ட ஒரு ஈரான் ஆட்சியை மத்திய கிழக்கிற்கு அமெரிக்கா மக்களுக்கும் ஒரு பெற்றுக்கொள்ள முடியாத அச்சுறுத்தலாக அமையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானில் கொல்லப்பட்ட அதி உயர் தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் மனைவியும் உயிரிழந்துள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் அறிவித்துள்ளன. அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலில் காயமடைந்திருந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 79 வயதான இவர் அதி உயர் தலைவரை கொல்வதற்கு நடத்தப்பட்ட தாக்குதலில் காயமடைந்து சுய நினைவிழந்திருந்ததாக முன்னதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கமைய இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திய குறித்த தாக்குதலில் ஈரானின் அதி உயர் தலைவர், அவரது மருமகன், பேரப்பிள்ளைகள் மற்றும் தற்போதைய மனைவி ஆகியோர் உயிரிழந்திருந்தனர். இது தவிர இராணுவத்தின் சிரேஷ்ட நிலை தலைவர்கள் உட்பட 40க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு தாக்குதல்களில் பிரித்தானியா இணையவில்லை என பிரித்தானிய பிரதமர் கீயர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். ஈரானின் அதி உயர் தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்டமையானது அந்த பிராந்தியத்தில் உள்ள இராணுவ மற்றும் பொருளாதார இலக்குகள் மீது ஈரான் மிகவும் துணிகரமான முறையில் தாக்குதல்களை நடத்த வழிவகுத்துள்ளதாக பிரித்தானிய பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய ஸ்டார்மர் இதுகுறித்து மேலும் தெரிவிக்கும் வேளை, கமேனியின் மரணம் இவ்வாறான தாக்குதல்களை நடத்துவதிலிருந்து ஈரானை நிறுத்தாது என குறிப்பிட்டுள்ளார். உண்மையில் அவர்களின் அணுகுமுறை முன்னரை விட மிகவும் துணிகரமானதாகவும் பொதுமக்களுக்கு அதிக ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாகவும் மாறி வருகின்றது எனவும் பிரித்தானிய பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கில் போர் உக்கிரமடைந்து வரும் நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக சீனா கருத்து வெளியிட்டுள்ளது. ஈரானின் இறையாண்மை, பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடை பாதுகாப்பதில் நாம் முழுமையான ஆதரவை வழங்குவதாக சீனா அறிவித்துள்ளது. ஈரானிய வெளிவிவகார அமைச்சருடனான உயர்மட்ட பேச்சுவார்த்தையின் போது சீன வெளிவிவகார அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளதாக சீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிராந்தியத்தில் நிலவும் அசாதாரண நிலைமைகளுக்கு மத்தியில் ஈரானின் உள்நாட்டு விவகாரங்களில் வெளிநாடுகளின் தலையீடு
முறையீடுகளை நிராகரிப்பதாகவும் ஈரானின் தேசிய நலன்களை பாதுகாப்பதில் ராஜதந்திர ரீதியில் சீனா ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் இந்த பேச்சுவார்த்தையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியில் ஈரானுடன் நீண்டகால நட்புறவை கொண்டுள்ள சீனா தற்போதைய நெருக்கடியான கட்டத்தில் ஈரானுக்கு பகிரங்கமாக ஆதரவு தெரிவித்துள்ளமை சர்வதேச மட்டத்தில் முக்கியம் வாய்ந்தது ஒரு நகர்வாக பார்க்கப்படுகின்றது. ஈரானின் இடைக்கால உயர் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள அலிரேசா அராஃபிக் தனது கடமையை பொறுப்பேற்று 24 மணி நேரம் நிறைவடைக்கும் முன்னரே வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக சரிபார்க்கப்படாத சில சமூக ஊடகங்கள் கருத்து வெளியிட்டு வரும் செய்திகள் வைரலாகி சர்வதேச மட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் அலிரேசா அராஃபிக் கொல்லப்பட்டதாக பரப்பப்பட்ட செய்தி ஈரானிய அரசு ஊடகத்திலோ சர்வதேச செய்தி நிறுவனத்திலோ உறுதிப்படுத்தப்படவில்லை. ஈரானின் உயர் தலைவரான அலி கமேனி இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதலில் கொல்லப்பட்டதை அடுத்து அலிரேசா அராஃபி இடைக்கால உயர் தலைவராக நேற்று நியமிக்கப்பட்டார். மேலும் அலிரேசா அராஃபி வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ரெடிட் மற்றும் பிற சமூக ஊடகங்களில் வெளியாகி வரும் செய்தி தெஹ்ரானில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளதோடு சர்வதேசத்திலும் உள்ள முழு நாடுகளிலும் அரசாங்கங்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல், லெபனான் முதலான நாடுகளில் இடம்பெற்று வரும் மோதல்கள் தாக்குதல்களுக்கு மத்தியில் வெளிக்கிளம்பியுள்ள ஈரானின் இடைக்கால உயர் தலைவர் அலிரேசா அராஃபி தொடர்பான கூற்று உறுதிப்படுத்தப்படாத நிலையில் அது வதந்தியாகவே இருப்பதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழல் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு இடையிலான விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெறவுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் இன்று காலை பாராளுமன்றத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இதேவேளை மார்ச் மாதத்தின் முதலாவது வாரத்திற்கான பாராளுமன்ற அமர்வுகள் இன்று காலை 9:30 மணிக்கு ஆரம்பமாக உள்ளன. இன்றைய தினம் வெளிநாட்டு செலாவணி சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதம் நடைபெறவுள்ளதுடன் எதிர்க்கட்சிகளினால் கொண்டுவரப்படும் ஒத்திவைப்பு வேலை பிரேரணை மீதான விவாதமும் நடைபெறவுள்ளது. நாளை நுண்நிதி மற்றும் கடன் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் நடைபெறவுள்ளது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒத்திவைப்பு வேலை விவாதம் ஒன்று வரும் 5ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற பொதுச் செயலாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற அச்சத்தில் பொதுமக்கள் அதிக அளவில் எரிபொருளை கொள்வனவு செய்ய ஆரம்பித்துள்ளனர். இந்த நிலையில் குளனாவை மற்றும் முத்துராஜவில் ஆகிய எரிபொருள் முனையங்களில் நேற்று விடுமுறை தினத்திலும் முழுநேர விநியோக நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன. நிலவும் அதிக கேள்வியை சமாளிக்கும் வகையில் குளனாவை முனையத்தில் மேலதிக ஊழியர்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் தடையின்றி எரிபொருள் விநியோகத்தை உறுதிப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. நேற்று காலை 9:40 மணி வரையிலான காலப்பகுதிக்குள் மட்டும் சுமார் 5.2 மில்லியன் லிட்டர் எரிபொருள் நாடளாவிய ரீதியில் விநியோகிக்கப்பட்டுள்ளது. இதில் 2,25,349 லிட்டர் டீசலும் 2,09,004 லிட்டர் பெட்ரோலும் அடங்குவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. எரிபொருள் நிலையங்களில் நிலவும் நீண்ட வரிசைகளை கட்டுப்படுத்தவும் கருப்பு சந்தையில் எரிபொருள் விற்கப்படுவதை தடுக்கவும் கேன்கள் மற்றும் போத்தல்களில் எரிபொருள் வழங்குவதற்கு உடனடி தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது கையிருப்பில் உள்ள எரிபொருள் அளவு குறித்து தெளிவுபடுத்தியுள்ள அதிகாரிகள் நாட்டில் பெட்ரோல் 37 நாட்களுக்கும் டீசல் 35 நாட்களுக்கும் சூப்பர் டீசல் 72 நாட்களுக்கும் மற்றும் விமான எரிபொருள் 47 நாட்களுக்கும் போதுமான அளவு களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களுக்கான எரிபொருள் இறக்குமதி ஒப்பந்தங்கள் ஏற்கனவே கையெழுத்திடப்பட்டுள்ளதால் சர்வதேச அரசியல் சூழலினால் இயற்கை எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற வதந்திகளில் எந்தவித உண்மையும் இல்லை என வலியுறுத்தப்பட்டுள்ளது. எரிபொருள் விநியோகம்